சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அதே நேரம் அன்பான வணக்கம். புதிய ஒரு வீடியோல நாங்க சந்திக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த வீடியோ யாருக்குரியதுண்டா, இந்த தடவை A-level பரீட்சை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பிட்ட இந்த 35 நாட்கள் மற்றும் காலங்கள் எஞ்சி இருக்குது. இந்த வகையில நீங்க MCக்குரிய பிராக்டிஸை நீங்க எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், ஒரு ஜஸ்ட் அண்ட் ஐடியால உங்களுக்கான ஒரு ஒரு ஐடியாவை தரப்போற வகையில இந்த வீடியோ அமைய. கட்டாயம் இந்த வேக்கோட்டை என்ன செய்யுங்க, பார்க்கின்ற அனைத்து மாணவர்கள் என்ன செய்யுங்க, நீங்க 26 இருக்கலாம், நோ இஷ்யூ. ஆனா இந்த பிராக்டிஸை மேற்கொண்டு இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட MCக்கு டார்கெட் நீங்க அடைஞ்சிக்கொள்ளும். முதலாவது விஷயம் வந்து, நாங்க MCக்கு என்ன யூனிட்ல என்ன ஐட்டங்கள்ல என்ன விஷயங்கள்ல வந்து யூனிட் வைஸா வருதுன்னு நாங்க முதலாவதாக பார்த்து கொள்ளும் மாணவர். முதலாவதாக பாருங்க, எங்களோட யூனிட்ஸ்ல எடுத்துக்கொண்டா உங்களுக்கு தெரியும், முதலாவது ஒரு MCக்கு என்ன செய்யும்டா, எங்களுடைய யூனிட் 1ல என்ன செய்யும்டா வந்து கொள்ளும். எங்களுடைய யூனிட் 1ல என்ன செய்யும்டா பிள்ளைகளே, முதலாவதாக யூனிட் 1ல எங்களை ஒரு MCக்கு எங்களோட பாஸ் பேப்பர்ல வந்து வந்து கொண்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து எங்களோட யூனிட் 2ல பிள்ளைகளே, யூனிட் 2ல என்ன செய்யும்டா, எங்களுக்கு 7 MCக்குகள் என்ன செய்ய வீதமாக பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதற்கு பிறகு எங்களுடைய யூனிட் 3ல எங்களோட யூனிட் 3ல எடுத்துக்கொண்டா, எங்களுடைய யூனிட் 3ல என்ன செய்ய பெரும்பாலான இப்பொழுது புது நியூ சிலபஸ் படி என்ன செய்யும்டா, நியூ சிலபஸ் படி 5 MCக்குகள் என்ன செய்ய தொடர்ந்து காலங்களில் வந்து கொண்டிருக்குது பிள்ளை. அடுத்து எங்களோட யூனிட் 4 பிள்ளைகளை, யூனிட் 4ல 7 MCக்கு வந்து கொண்டிருக்குது. யூனிட் 5 மெயினான விஷயங்கள், யூனிட் 5ல வந்து எங்களுடைய யூனிட் 5ல 16 MCக்கு வருது. யூனிட் 5ல 16 MCக்கு. இப்போ இது பின்னுக்குரிய அளவாக யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. இப்போ எங்களோட யூனிட் 7ல பிள்ளைகளே, யூனிட் 6, 7 இந்த செக்ஷன்ல பிரதானமாக 5 MCக்கு வீதங்களாக ஒரு இப்பய காலகட்டங்களில் வந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த வகையான ஒரு MCக்கு ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணியாச்சு வைங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு காலம் ஒன்று இருக்குது, எனக்கு இப்போ MCக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் தேவை. இப்ப நான் என்ன செய்யணும் என்ற ஐடியா நான் எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும், இவ்வாறான ஒரு பல குழப்பங்கள் இருக்கின்ற மாணவர்களாக இருப்பீங்க. முதலாவதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யும்டா, உங்களுக்கான சின்ன ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மனப்பாங்க, முதலாவதாக உங்களுடைய மனப்பாங்க நீங்க கிரியேட் பண்ண. எக்ஸாம் போறதுக்கு முன்னுக்கும் நீங்க உங்களுடைய மனப்பாங்க கிளியர் ஆகிடும். அதாவது நான் வந்து செய்வேன் ஒரு ஐடியால. எப்படி நான் சொல்றேன்டா, முதல் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு குறைய ஒரு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கலாம். ஆனா வந்து இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களோட எக்ஸாமுக்கு ஒரு பூஸ்டோ, ஏதோ ஒரு எனர்ஜியோ உங்களுக்கு MCக்கு பேட்டர்ன்ல மாறக்கூடிய அமைப்புல தான் இந்த வீடியோ முக்கியமாக இருக்கு. முதலாவதாக நீங்க பாருங்க பிள்ளைகளே, நீ வந்து முதலாவதாக உன்னால் முடியும், அதாவது குறிப்பிட்ட காலம் கொஞ்ச நாள் தான் இருக்குது, என்ன வரப்போகுது, என்னால செய்ய முடியும். முதலாவது நான் அதுக்கு என்ன செய்ய போறேன், ஒரு ஐடியாவை உனக்கு நீ சுயமாக ஒரு இடத்துல இருந்து நீ முதலாவது யோசனை பண்ணிக்கொள்ளணும். முதலாவது ஒரு ஐடியா ஒன்று திங்கிங் பண்ணிக்கொள்ளணும். இது பொதுவாக இது டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ரெண்டு பேருக்கு உரியதான விஷயம். எல்லா விஷயத்துக்கு முதல்ல என்ன செய்யண்டா, உன்னுடைய கிரியேட்டை நீங்க முதலாக கிரியேட் பண்ணிக்கொள்ளும். ரெண்டாவது விஷயம் பிள்ளைகளே, சின்ன ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கொள்ளும். இப்ப பாருங்க, இந்த MCக்குகள் வருது, இதுதான் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கு. இப்படிப்பட்ட MCக்குள் வருது பிள்ளைகள். இப்ப நீ செய்ய வேண்டிய வேலை ரெண்டாவதா சின்ன ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கொள்ளும். இந்த 35 நாட்கள்ல ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கொள்ளும். எப்படிப்பட்ட டார்கெட்னா, இப்ப நீ செய்ய போற விஷயம் வந்து உதாரணமாக ஒரு நாளைக்கு நீ ஸ்டார்ட் பண்ற, ஒரு நாளைக்கு நீ ஒரு 10 MCக்கு வீதம். உதாரணமாக உனக்கு ஃப்ரெஷ்ஷா நீ வந்து மார்னிங் இப்ப இருக்கக்கூடிய காலநிலைகள்ல நீ அதிகாலையில எழும்பி என்ன செய்யும்டா, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் பயாலஜிக்கு நீ ஒதுக்க வேண்டும். ஏண்டா பின்னுக்கு நாட்கள் நெருங்குற டைம்ல ஒரு 1 வீக் மட்டும் நீ பயாலஜிக்கு பெரும்பாலும் ஒதுக்கிடுவோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலையில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நீ ஒதுக்குனாலும் பயாலஜி நீ சப்போர்ட்டாக போட்டுக்கோ. அதிகாலை 4 மணிக்கு எழும்பு, மார்னிங் எழுப்பிக்கோ. சின்ன ஒரு டாக், சின்ன இலக்கு வை, அதிகாலை மார்னிங்ல 4 மணிக்கு நான் எழும்ப போறேன். ரைட், அதிகாலை 4 மணிக்கு நான் எழும்பிட்டேன். இப்ப எழும்பின பேர் என்ன செய்யறா, முதலாவதாக பயாலஜியில் என்ன செய்யறா, நான் வந்து MCக்கு பிராக்டிஸ் செய்யறேன். இந்த வீடியோ முழுமையாக MCக்கு பிராக்டிஸ், MCக்கு 10 MCக்கு பிராக்டிஸ் ஒரு நாளைக்கு செய்யப்படுறேன். இந்த சின்ன ஒரு டார்கெட்டை வை. அந்த நாளைக்கு என்ன செய்யணும், டைம் மேனேஜ்மெண்ட், முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட். நீ அந்த 10 MCக்கு செய்யறா இருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹால்ல செய்ய ஒரு ஃபீல் பண்ணி என்ன செய்யணும், அந்த இடத்துல போய் இருப்புல இருந்து என்ன செய்ய, 10 MCக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு டே 35 நாள் இருக்கின்றா 10 MCக்கு என்ன செய்யணும், உதாரணமாக ஒரு 22 நாளை போட்டுக்கொள்ளுமே, 22 நாளை போட்டா 220 MCக்கு செய்ய போறான். இந்த 220 MCக்கு என்ன செய்யா, உனக்கு இந்த யூனிட் வைஸாக கவர் பண்ணி செய்ய போறான். உதாரணமாக உனக்கு யூனிட்
4ல உனக்கு கஷ்டமா இருந்தா யூனிட் 4ல வரக்கூடிய இந்த 7 எம்சிக்கு வருது, என்ன அழகுல வருது, என்ன பெட்டனில் வருது, நீ எதை செய்ய வேண்டும்? பாஸ்ட் பேப்பர் 2020 2024 ஆண்டு வரைக்கும் முழுமையான ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி என்ன செய்ய இதுக்குரிய வரக்கூடிய எம்சியூல நீ பிராக்டிஸ் பண்ணி பாரு. 2020 2024 யூனிட் 4 பிராக்டிஸ் பண்ணி அப்ப இந்த 7 எம்சிக்கு நீ பிராக்டிஸ் பண்ண, ஒரு நாளைக்கு 7 எம்சிக்கு பிராக்டிஸ் பண்ண, என்ன ஒரு நாளைக்கு. அடுத்த நாளைக்கு என்ன செய்ய யூனிட் 5 உள்ள என்ன செய்ய 8 எம்சிக்கு 10 எம்சிக்கு. அந்த ஒரு நாளைக்குரிய சிறிய ஒரு இலக்கு நீ அந்த நாளைக்குரிய இலக்காக நீ வச்சுக்கொள். சின்ன ஒரு இலக்காக என்ன செய்ய நீ அந்த நாளுக்குரிய இதா வச்சுக்கொள். அப்ப 10 எம்சிக்கு ஒரு நாள் செய்யப்படும். அந்த 10 எம்சிக்கு சிறிய இலக்கு உனக்கு இந்த ஒரு நாளைக்கு ஒரு டேக்கு இருக்கு. இப்ப 2வது டாபிக் பிள்ளைகளும் முடிஞ்சு, 2வது டாபிக் முடிஞ்சு, 1வது முடிஞ்சு 2வது முடிஞ்சு. 3வது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். இப்ப நீ எழுதக்கூடிய ஒரு 10 எம்சிக்கு இருக்கலாம், பட் பாட்ல நீ எழுதக்கூடிய ஒரு 7 எம்சிக்கு இருக்கலாம், அல்லது ஒரு 10 எம்சிக்கு இருக்கலாம். நீ எழுதக்கூடிய இந்த வரைவிலக்குடைய எம்சிக்கு ஒன்ற கையால என்ன செய்யுது நோட்டை கிரியேட் பண்ண. உதாரணமாக நான் வைப்பேன், உதாரணமாக நீ வந்து யூனிட் 2ல C4 பாதி சம்பந்தமான ஒரு எம்சிக்கு செய்யறான். கட்டாயம் இந்த வண்டங்கள் தொடர்ந்து வருது. C4 பாதியில எம்சிக்கு நீ செய்யறான்டா, இந்த C4 பாதியில் உள்ள தீரிய பக்கத்தில் வை, அந்த எம்சிக்கு வை. உதாரணமாக 5 எம்சிக்கு இருக்கு, உதாரணமாக 5 ஆன்சர் இருக்கு, 5 ஆன்சர் இருக்கு. இந்த 5 ஆன்சர்ல நீ செய்ய வேண்டிய வேலை வந்து 5 ஆன்சர் இருக்கு. இந்த 5 ஆன்சர்ல உதாரணமா இந்த ஆன்சர் ஏன் பிழை, இது ஏன் பிழை, இது ஏன் சரி, இதுக்கான ஒரு டிஸ்கஷன், சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன செய்யணும். அந்த 10 எம்சிக்கு செய்யறீங்கன்னா அந்த 10 எம்சிக்கு டைம் வச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த டைம்ல எழுதிக்கும். இப்ப நீ உதாரணம் இருக்கக்கூடிய நாள் ஒரு 20 நாள் இன்னும் இருக்குண்டா, பயாலஜிக்கு ஒதுக்கு நாள் 20 எம்சிக்கு 20 நாள் இருக்குதா, இந்த 20 நாளுக்கு ஒரு எம்சிக்குள்ள 220 டிஸ்கஷன் எழுதுவா. இந்த 220 டிஸ்கஷன் மேக்ஸிமம் 200 டிஸ்கஷன் எழுத போறா. இந்த 200 டிஸ்கஷன் என்ன செய்யண்டா பிள்ளைகளே, நீ எழுதக்கூடிய இறுதி பரீட்சையில உனக்கு சம்டைம் அதுக்குள்ள தான் வரும், எதுக்குள்ள தான் வரும். கட்டாயமாக இந்த முயற்சியை நீ எனி டைம் எடுக்க வேண்டும். இப்ப என்ன செய்யணும், 2வது சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் நீ முடிச்சுட்டா. அப்ப சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டா. இப்ப நீ என்ன செய்யண்டா, சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும். உதாரணமாக என்ன செய்ய ஒன்னே நீ என்கரேஜ் பண்ணணும். எப்படின்னா முதலாக பார்த்துக்கோ. இப்ப சின்ன இதுக்கான எப்படி நீ எழுத போறீண்டா, நீ உன்னுடைய இப்ப உதாரணமாக ஒரு நாளைக்கு நீ 5 எம்சிக்யூ செஞ்சுக்கிறா. முதல்ல 4வது டாபிக் வந்து நீ உனக்கான சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும். உதாரணமாக ஒரு நாளைக்கு 7 எம்சிக்யூ செஞ்சுக்கிறா, அடுத்த நாள் அதோட ஒரு எம்சிக்கு கூட்டணும், ஒரு எம்சிக்கு கூட்டணும், ஒரு எம்சிக்கு கூட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளனேஷன் எழுதுறியோ அவ்வளவு உனக்கான சின்ன மினி சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்சை நீ ஃபைனல் எக்ஸாம்ல உணரக்கூடியதாக இருக்கலாம். இவர் எப்படி செய்யணும், உதாரணமாக வச்சுக்கள். இப்போ உதாரணமாக படியா பார்ப்பீர்கள். இப்ப ஒரு பேப்பர் எடுமே, இந்த ஃபைனல் பேப்பர்ல ஒரு கேள்வியில வந்து 5 ஆன்சர் இருக்கு, 5 ஆன்சர். இந்த 5 ஆன்சர் இருக்கு. முதலாவது ஆன்சர் நீ எடுத்துட்டா, அந்த கேள்வியை வாசிட்டா, பொறுமையாக என்ன செய்ய பயாலஜி கேள்வி வந்து பொறுமையா அந்த சின்ன விஷயங்கள்ல நுட்பமாக கையாளணும். இப்ப இந்த 5 எம்சிக்கு ஆன்சர் எடுத்துட்டா. இப்ப உனக்கு சேஞ்ச் நீ எப்படி பண்ண போறான்டா, இப்போ உனக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர். உதாரணமாக ஆன்சர் 5 நீ 3ஆக குறைக்கணும். உதாரணமாக 5 ஆன்சர் இருக்குன்னா இந்த 5 ஆன்சரை வெட்டி நீ 3 ஆன்சருக்கு வரும். உதாரணமாக வைய நீ மேல இருந்து வாசிட்டு வர முதல்ல ஆன்சர் கூட்டு வந்து உனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இந்த கேள்விக்குறி போட்டு கேள்விக்குறி வை. அதுக்கு 4 ஆன்சர், இந்த ஆன்சர் 2வது ஆன்சர் உனக்கு தெரியும் சொல்லிட்டாக எனக்கு இந்த ஆன்சர் உண்மையா பிள்ளத்தான். அப்ப இந்த ஆன்சரை வெட்டு, இந்த ஆன்சர் வராது, அதுக்குரிய ஆன்சர் இல்லை, அதை நீ வெட்டின பிறகு 3வது ஒரு ஆன்சருக்கு மேல இதுவும் வரப்போறது சான்ஸ் உனக்கு. அப்புறம் கேள்விக்குறி 4வது ஆன்சர் விளங்கு உனக்கு இந்த ஆன்சர் இதுக்குரிய ஆன்சராக வராது. அப்ப இதே என்ன செய்து வெட்டி. இப்ப 5வது பாக்குற இதுவும் ஒரு வரக்கூடிய சான்ஸ் ஒன்று. இப்ப உனக்கு சாய்ஸ் 5 ஆன்சர் உள்ள சாய்ஸ் 3 ஆன்சரா மாத்திட்டா. இப்ப 3 ஆன்சரை மாத்தின பிறகு இதுக்கு பிறகு என்ன செய்யலாம், நீ மறுபடியும் ஒரு எம்சிக்கு இன்னும் மேல இருந்து வா. இப்ப முதலாவது கேள்விக்கு போட்ட இதோட ஒப்பிடணும், இது எடுப்பார். இப்ப முதலாவது ஆன்சர் சரி கேள்விக்குறியாகுது, 3வது ஆன்சர் சரியாக இருக்குது, 5வது சரியா. இப்ப இதையெல்லாம் கேள்விக்குறியில் இருக்கிற தருவாயில நீ செய்ய வேண்டிய வேலை விஷயம்டா. இப்ப நான் பாக்குறேன் முதலாவது 3வது ஆன்சரை விட 3வது ஆன்சர் கொஞ்சம் பிழையாக இருக்குது, ஆகவே இது கொஞ்சம் வெட்டு. இப்போ உனக்கு 3 ஆன்சர் 2 ஆன்சர் ஆக போய் இப்போ உனக்கு சாய்ஸ் 5 ஆன்சர்ல உனக்கு சேஞ்ச் எப்படி பண்றான்டா 2க்கு மாத்திட்டா. இப்போ உனக்கு இதுக்கு மேல உனக்கு ஐடியா வர மாட்டேங்குது, விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிரு. இப்போ 5வது கேள்வி 2 6வது கேள்வி நீ போயிரு. 6வது கேள்வி போன பிறகு அதுக்கும் என்ன செய்ய நான் சொல்றேன், இந்த 5 பேட்டர்ன் யூஸ் பண்ண, 5 பேட்டர்னை நீ பிராக்டிஸா யூஸ் பண்ண, ஃபைனல் எக்ஸாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரைட். இப்ப உனக்கு சேஞ்ச் எப்படி பண்ணிட்டா, 5ல இருந்து 2 ஆன்சருக்கு போயிட்டா. இப்போ உனக்கு 5 ஆன்சர் 2 ஆன்சர் உனக்கு கண்டுக்கணும், இதுல இல்லாட்டி இதான் வரப்போகுது. கடைசி டைம்ல ஏதாவது யோசிச்சு ஏதாவது ஒரு ஆன்சர் அடிக்கக்கூடிய பேட்டர்ல நீ மாறிடுவா. அப்ப எங்க 4வது பேட்டர்னும் கிளியராக போச்சு. கடைசி என்ன செய்ய உனக்கே விளங்கும். கடைசியில் என்ன செய்யா உன் மேல உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வை. அதாவது நான் ஒரு ஐடியா தரேன், உன் மேல ஒரு தன்னம்பிக்கை. இப்படியான தன்னம்பிக்கை பிள்ளைகளே என்ன செய்யா உன்னை நீனே நம்பி. உதாரணமாக நீ முயற்சி செய், நீ எந்த அளவு முயற்சி செய்யறியோ அந்த அளவு உனக்கு முடிவு கிடைக்கும். நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த உன்னோட
விஷயங்கள்ல இந்த 4 விஷயங்கள் நீ கடைசியா செய்வ என்ற ஒரு நம்பிக்கை வை. இந்த இருக்கிற காலநிலை, அதாவது சரி இன்னைக்கு 35 நாளும் இல்லை, இந்த நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது, இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், எனக்கு மேல தன்னம்பிக்கை வைக்க போறேன். தன்னம்பிக்கை வச்சு இந்த ஒரு நாளைக்கு நான் எழுமுனா இந்த டாக்கடை செய்வேன். உன் மேல உன் நம்பிக்கை வை. நீ எந்த அளவு முயற்சி செய்யறியோ உன் முயற்சி தான் உன் முடிவாக இருக்கு. நீ இந்த அளவு இருக்கக்கூடிய கடைசி கட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு துளி துளி முயற்சி தான் இறுதி காலகட்டத்தில் சேமிப்பாக மாறும். இப்ப நீ இந்த முயற்சி எம்சிக்கான இவ்வளவு ஒரு மேக்சிமம் ஒரு 200 எம்சிக்கு இந்த காலநிலையை ரெடி ஆகிட்டா. பிள்ளைகள் இதுக்கான காலநிலை எப்படி ஒதுக்குறா தெரியுமா? நீ அதிகாலையில 2 ஹவர் இல்லாட்டி 1.5 hour தான் நீ ஒதுக்குற காலநிலையா இருக்கு. இந்த நேரங்கள்ல 10 எம்சிக்கு 10 தர 2 20 நிமிடம். அப்ப 20 நிமிடம் ஒரு மேக்சிமம் பயாலஜிக்கு வேற பாடங்களை விட இலகுவாக 20 நிமிடம் எக்ஸாம் ஆகி வைக்கிறான். நீ எப்ப செஞ்சு முடிப்பா? 15 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடும். அப்ப உனக்கு 1.5 hour இருக்கு. 1.5 hourல உன்னோட தியரி ரீகால் பண்ணி இதுக்கான டிஸ்கஷன் உன்னால எழுத முடியுமா முடியாதா? இதுக்கான தன்னம்பிக்கை நீ வைக்க வேண்டும். இதுதான் பிள்ளைகளை இந்த 5 விஷயங்கள் நீ எடுத்து நடக்கிறதால உனக்கான எம்சிக்குக்கான மாற்றங்கள் நீ பார்ப்ப. இன்றையிலிருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கொள். இந்த வீடியோ மூலம் உனக்கான ஒரு முயற்சியை நான் தந்திக்கிறேன். கட்டாயம் இன்றையிலிருந்து உன்னுடைய ஏலவலுக்கான அந்த நாட்களை குறித்து பயணங்களை மேற்கொண்டுகொள். இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளும். மேற்கொண்டு எங்களுடைய அடுத்த வீடியோ என்ன செய்யண்டா உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கான ஒரு பேட்டர்னாக அடுத்த வீடியோ நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.